அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரால ஒரு வித்தியாசமான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த பேய் பிசாசு அப்படின்றதுலாம் நம்பிக்கை உண்டு. பயந்து நடுங்கிட்டு இருக்க ஒரு கிராமம்னு சொல்லலாம். அந்த கிராமத்துல திடீர்னு ஒரு வயசானவங்க இறந்து போறாங்க. இந்த மரணத்துக்கு அப்புறமா ஊருக்குள்ள பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில போனோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற ஜோனுக்குலாம் வீட்டுக்குள்ளே முடங்கி போக, அப்படி அந்த பிரச்சனை என்ன, இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்னு இன்னைக்கு நாம மராத்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தம்படாச்சி மஞ்சுளா அப்படின்ற படத்து மூலமா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே ஒரு வயசானவங்க ஹாரர் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு பேய் காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு சரிஞ்சு விழுந்தவங்க தான் அடுத்த நாள் காலையில இந்த கிராமம் முழுக்க இந்த வயசானவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவல் போக ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த வீட்டு முன்னாடி வந்து ரொம்ப பயங்கரமான முறையில அழுதுகிட்டே இருக்கு. இதுல ஒரு முக்கியமான கேரக்டரும் நமக்கு அறிமுகப்படுத்திடுறாங்க. ரவி அண்ணா அப்படின்றவர் இந்த ஊர்லயே ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. ஊர்ல எந்த விஷயம்னாலும் சரி இவரோட தலையீடு இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இறந்து போனதால எல்லா வேலைகளும் அப்படியே ஸ்மூத்தா நடந்துகிட்டே இருக்கு. இறந்து போனவங்களுக்கு படையல் போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது போக ஆரம்பிக்குது. அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் பந்தியில நிறைய அசைவங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது இங்க அந்த படையில காக்கா சாப்பிட்டா மட்டுமே தான் இறந்து போறவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கும்போது காக்கா அங்க வந்துதான் வரல. இவங்க ரொம்ப நேரமா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல. இதனால ஒரு கிளி மாதிரி ஒரு பொம்மை இருக்கு, அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இதுதான் காக்கா, இந்த காக்கா சாப்பிட்டா போதும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைகள், அதாவது சாப்பாட்டு வேலைகள் இங்க தடுபடலா நடந்துகிட்டே இருக்கும்போது கற்பனா கேஷவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவரோட வீட்டுக்குள்ள நிறைய திட்டுக்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவரோட காதலி ஒருத்தவங்க இருப்பாங்க, இதே ஊர்ல இருக்கவங்க தான், அவங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்றத இங்க காமிக்கும் போது வயசானவங்களுக்கு நள்ளிரவுல, அதாவது இறந்து போனாங்களா, அவங்களுக்கு ஒரு பூஜை போடணும் அப்படின்ற மாதிரியும் படையில வச்சு காத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பொம்மை காக்கால வச்சீங்கன்னா அவங்களோட ஆன்மா எப்படிங்க சாந்தி அடையும், அதனாலதான் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும் போல. இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் யாருமே சத்தம் அப்படின்றதே போடவே கூடாது. அவங்களுக்கு பக்கத்துலயே அவங்களோட கணவர், இறந்து போன கணவர் இருக்கா இல்லையா, அவரோட போட்டோவும் வச்சுட்டு நம்ம கதவை மூடிட்டு வெளியில காத்துக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பா அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நின்றுகிட்டே இருக்கும்போது கேஷவ் இருக்கா இல்லையா, அவரோட காதலி அங்க வராங்க. இந்த வாட்டியாச்சு காதல சொல்லணும் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் எல்லாமே இவரை அப்படியே ஏத்தி விடும்போது லெட்டரை தூக்கி போட்டாரு. அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம காதல் ஓகே, இல்லைன்னா மறுபடியும் ட்ரை பண்ண வேண்டியதான், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி போன் எடுத்து யாருக்கோ பண்றாங்க. உடனே இவருக்கு தன்னோட போனுக்கு தான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாரும் மௌனமா இருக்கும்போது இவர் மட்டும் பயங்கரமான சத்தத்தை எழுப்புறாரு. போன் வருது அப்படின்ற மாதிரி போனை கையில் எடுக்கும்போது அது ஒரு கம்பெனி கால். இதனால அங்க இருக்க எல்லாருமே கோவப்படுறாங்க. என்ன காரியம் டாடி பண்ணு திட்டிக்கிட்டே இருக்கும்போது ரவி என்ன இருக்கா இல்லையா, தலையிலே 2 வச்சு, இது என்ன உனக்கு விளையாட்டா தெரியுதாடா, இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை நீ என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி விடும்போது அப்படியே கற்பதான் அங்க இருக்க எல்லாருமே படையில எடுத்து முடிஞ்சதும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரவி அண்ணாவை கூட இருக்க எல்லாருமே சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு ஊருக்கு வெளியில ஒரு டீ கடை மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க வயசான ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணாடி போடல அப்படின்னா கண்ணு சுத்தமா தெரியாது. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஊருக்குள்ளே போறதுன கல்யாணம் வந்துச்சு, இந்த ரவியும் தான் சுத்திக்கிட்டே இருக்காங்க, காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணல அப்படின்னா இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்டா, நம்மளாம் சொல்லதான் முடியும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ரவி என்ன கரெக்டாக வராரு. பாட்டி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறோம், முதல்ல நீ வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அங்க கூட்டு போக இங்க கல்யாண வேலைகள் பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இங்க ராசா அப்படின்ற ஒரு கேரக்டர் நல்ல பயங்கரமா மீசை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இங்க கல்யாண வேலைகள் அப்படின்னா சரக்கு பார்ட்டி இல்லாம இருக்காது இல்லையா, ஸ்ட்ரைட்டா அந்த சரக்கு பார்ட்டி வைக்கிறாங்களே அங்க போறாரு. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னா கரெக்டா ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான், நீ எல்லாத்தையும் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சுட்டு சாம்பிள் கடவுளுக்கு வச்சியாடான்னு கேட்க முழிக்கிறாங்க. நீ கடவுளுக்கு வைக்காம என்னடா பண்ணிக்கிட்டு, ஒரு கிளாஸ் எடுங்க, இந்த கிளாஸ்ல தண்ணியே கலக்காம ஃபுல்லா சரக்க ஊத்து அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் ஊத்த சொல்லிட்டு 2 சொட்டு கீழே எடுத்து விட்டுட்டு, கடவுளே நீ தான்ப்பா காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா குடிக்க அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறானுங்க. சரி ஒரு கிளாஸோட போச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எப்படி போனாரோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து, அதாவது போறப்ப வரப்பெல்லாம் ஒரே ஆளுங்க தான், அவங்களே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னையா
அவன் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு மாதிரியும் பயங்கரமா போதையை போட்டு இவருக்கு இந்த கல்யாணத்துல இருக்கிற பங்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது கல்யாண வேலைகள் ரொம்ப தடுபடலாம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஒரு பாடல் ஒண்ணு போய்கிட்டே இருக்கு, அது கூடவே கல்யாண மாப்பிள்ள அண்ட் கல்யாணம் போது எல்லாரும் சந்தோஷமா நடனம் ஆடிக்கிட்டே இருக்க அப்படியே காட்பானா இந்த இருக்கிற ரவி அண்ணாக்கு ஒரு செய்தி. அதாவது கேஷவோட காதல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு பாட்டி இருக்காங்க. பாட்டி குளிக்கும் போது யாரோ எட்டி பார்த்துட்டாங்க அப்படின்னு மாதிரியும் இதனால வீட்டுல இருக்க எல்லாருமே பயத்துல இருக்காங்க அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா ரவி அண்ணா பயங்கர போதையில தான் இருக்கா இல்லையா. பைக்ல போதா பிரச்சனை, நம்ம நடந்தே போவோண்டா அப்படின்ற மாதிரி அங்க போய் பார்க்க அவங்க குளிக்கிறதுக்கு நேரா ஜன்னல்ல பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்கிரீன் கிழிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துலதான் வந்து பார்த்திருக்கணும், நம்ம ஊர்ல இப்படிப்பட்டவன் எவன்டா, கண்டிப்பா இது நம்ம ஊருக்காரனா இருக்காது, ரவி அண்ணா இருக்கும்போது இந்த விஷயத்த பண்ணிருப்பான்டா அவனுங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்களா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரவி அண்ணா கூட இருக்க நபர் பாத்தீங்கன்னா வேகமா அந்த நபர் எப்படி ஏறி பார்த்திருப்பா அப்படின்ற மாதிரி ஏறி நின்றுட்டு அவன் இப்படி ஏறி நின்று இருந்தான்னு வைங்களேன், அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இங்க எல்லா இடத்துலயும் பட்டிருக்கும். கண்டிப்பா போலீஸ்காரங்களை வர வச்சோம் அப்படின்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அது மூலமா அது யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லும் போது ரவி அண்ணாக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவன் எப்படி ஏன்னா என்ன பண்ணா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப நீ ஏறி கை வச்சிருக்க, அவனோட கை ரேகைக்கு பதில் ஒன்றுதானடா இருக்கும்னு கேட்கும் போது யோசிக்கிறாரு. ஆனா அவன் வேற சைட்ல வச்சான், நான் இந்த சைடு வச்சேனா ஒரு பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவி அண்ணா இங்க இருக்க எல்லாரையுமே மிரட்டிட்டு போதையில இருக்கானுங்க. இது யாரு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல, நாளைக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நீங்க தைரியமா படுத்து தூங்குவோமான அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவி அண்ணாக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் பேய் பிடிச்ச நபர் யார் அப்படின்றத நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஷவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தா இல்லையா, அவர் தான். அவர் தூங்கிக்கிட்டே இருக்கிறத பார்த்து மக்கள் எல்லாரும் வெளியில பயந்து நின்றுகிட்டே இருக்க இவர் எழுந்துக்கிறாரு, கண்ணாடியை பாக்குறாரு, முகம் எல்லாம் அப்படியே பொட்டு பொட்டா இருக்கு. அது யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. கேஷவ் அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட காதலியோட மனம் அப்படின்றது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த லக்ஸ் சோப்பை பயன்படுத்துவாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்க வீட்டு பக்கமா வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வாசனை அண்ட் உள்ள இருந்து இதனோட காதலியோட சத்தம் கேட்குது அப்படின்னு மாதிரி இவருக்கு தோணிக்கிட்டே இருக்க உள்ள இருக்கிறது காதலி தான், இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அதை எட்டி பார்க்கலான்னு போகும்போது வயசானவங்க பட்டுன்னு அங்கிருந்து ஓடி போக இந்த விஷயம் தான் அந்த ரவி அண்ணாக்கு தெரியுது. ரவி அண்ணா ஆளுங்களோட வந்து பார்க்கும்போது இங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா. இந்த விஷயம் இந்த கேஷவோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிடவே கூடாது அப்படின்ற மாதிரி பயத்துல அவங்க போனதுக்கு அப்புறமா தண்ணியை வச்சு அந்த இடத்த ஃபுல்லா தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பார்த்துட்டாரு. உடனே இவர் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. டே எவன்டாவே ஓடிக்கிட்டு இருக்கிறது, எல்லாரும் இங்க வாங்கடா அப்படின்ற ஒரு 2-3 பேரா சேர்ந்து இந்த கேஷவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல மாட்டிட்டாரு. நம்ம முகத்தை காமிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு குனிஞ்சு தன்னோட தலை எல்லாத்தையும் பயங்கரமா ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது பாக்குற இவங்களுக்கு இவருக்கு என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கடான்னு தோண ஆரம்பிக்க பட்டுன்னு இவருக்கு ஐடியா, நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும், நம்ம மேல பெருசா பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இதை விட்ட வேற வழி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாரு. பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றத அங்க இருக்க எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் போட்ட நாடகம் தான் இது அப்படின்றது இங்க நமக்கு தெரிய ஆரம்பிச்சாலும் இந்த ஊர் மக்கள் பேய்னா ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, மொத்த பேரும் வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு வயசான பாட்டி என்ன பண்றாங்கன்னா, என் வாழ்க்கையில நான் எவ்வளோ பேய பார்த்திருப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமா வேகமா உள்ள போகும்போது நாயகனை பாக்குறாங்க, பயப்படுறாங்க. அவனோட உடம்புக்குள்ள 2 பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாத மாதிரி பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது வேற வழியே கிடையாது. இவரோட உடம்புக்குள்ள இருக்க பேய ஓட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஊர்லயே ஒரு மந்திரம் போட்ட நம்பர் மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட போகும்போது அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. இதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அவரோட பையன் கிட்ட போறாங்க. உன்னோட அப்பாவோட மொத்தத்தையும், அதாவது மொத்த நல்லெண்ணங்களையும் நீ சுமக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா, இது மட்டும் நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லா நல்லது கெட்டதுக்கும் நீ தான் முன்னாடி நிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல யோசிக்கிறான். ஏன்னா ரொம்ப சின்ன பையன், என்ன பண்ண போறோமோ அப்படின்றது தெரியல தம்பி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உன் அப்பா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நீ வந்து சும்மா பார்த்தா கூட போதும்பா, அந்த போய் தன்னால ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்தின் பேர்ல இவரை கூட்டு போய் உட்கார வைக்கும் போது இவருக்கு ஒண்ணுமே தெரியல. புத்தகத்தை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களா படிச்சுக்கிட்டு பயங்கரமான பீதியில உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே இவரை ஒரு மாதிரி அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு கேஷவ் பார்க்கணும் பெரிய மாதிரி கூப்பிட்டு போறாங்க. கேஷவ் கதவை திறக்கும் போது இவரை பாக்குறாரு. இவங்க 2 பேருமே நண்பர்கள் தான். இங்க சாமியார் மாதிரி வந்து நின்றுகிட்டு இருக்கா இல்லையா, இதனால பயங்கரமா சிரிப்பு வருது. இவனுக்கு முன்னாடி சிரிக்க கூடாதுன்றதுக்காக கதவை சாத்திக்கிட்டு தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெளியில இருக்க எல்லா மக்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யோ இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், அவன் யாரு, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்கியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் கதவை தட்டுறாங்க. நீ யாரு, உனக்கு
என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கேஷு பக்கத்துல இருக்க ஒரு போட்டோ பாக்குறாரு. அந்த போட்டோல மோஞ்சுலேகா அப்படின்ற ஒரு ஹிந்தி கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெளியில சொல்லிட்டு பட்டுன்னு கதவு அடிச்சிட்டு போக அங்க இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. அவர் என்ன சொல்லிட்டு போனார், அவரோட உடம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க ஒரே ஒரு வயசானவங்க மட்டும் எனக்கு புரிஞ்சது. அவன் சொல்லிட்டு போனது மஞ்சுளா, அதாவது அவனோட உடம்புக்குள்ள மஞ்சுளா பேய் இருக்கு போலன்னு சொல்லும் போது ஊருக்குள்ள எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்த ஊர்ல மஞ்சுளான்னு யாராவது இருந்தாங்களா, யாராவது இறந்து போனாங்களா அப்படிங்கிற மாதிரி மொத்த பேர்கிட்டையும் கேட்டு அலையும் போது இப்படி ஒரு கேரக்டர் இந்த ஊர்ல இல்லாத ஒரு கேரக்டர் இங்க அவனோட உடம்புக்குள்ள புகுது இருக்கு அப்படின்னா அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது இந்த விஷயத்த ரவி அண்ணாவும் தெரிஞ்சுக்கிறாரு. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பொறுமையா அவங்க கிட்ட போய், அதாவது கேஷவ் கிட்ட போய் உட்காந்து, உன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட நான் பேச விரும்புறேன், உனக்கு என்னமா வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா எங்களால முடிஞ்சது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு பண்ணித்தரமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல ஒரு விரல் அண்ட் ரெண்டாவது விரல் மூணாவது விரல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஷோல்டர்ல கையை வச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு பட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம், அன்னைக்கு நீ என்ன அடிச்சா இல்லையா, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சு, என்ன தைரியம் தான் ஒரு பொம்பளை மேல கை வைப்ப, உனக்கு அவ்வளவு தாண்டா மரியாதை அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா தாக்கி அனுப்பும் போது என்ன பேசுறதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில டீ கடையில அந்த கண் தெரியாத பாட்டி இருக்காங்க இல்லையா, ரவி அண்ணா அங்க இருக்காருன்னு கூட தெரியாம, யோ நேத்து போய் ரவி சம்மடி வாங்கிட்டு வந்திருக்காயா, காலகாலத்துல கல்யாணம் பண்ணாம இருந்தா இப்படிதான் பொம்பளை அவிகிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கான் போலயே பெரிய மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவி அண்ணாக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. இதுக்கு ஒரு வழிப்பறி ஆகணும் பெரிய மாதிரி அசோசியேஷன்ல இருக்க எல்லாருமே இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அது எப்படி பேசி தீர்த்து வைக்கலாம் பெரிய மாதிரி கும்பலா பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவி அண்ணா அங்க போறாரு. இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். மும்பைல இருந்து ஒரு சாமியார், அதுவும் ஃபேமஸான சாமியாரை எங்க வர வைக்க போறேன்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க யோ அவர் டிவில எல்லாம் வந்திருக்காரையா, அவர் இங்க வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகுமேனு சொல்லும் போது செலவை பத்திலாம் நீங்க கவலையப்படாதீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு இது தன்மான பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள இருந்து அந்த சாமியார் என்ட்ரு ஆகிறார் அப்படின்ற மாதிரியோ மக்கள் எல்லாமே ஆறாவாரமா திரண்டு சாமியார் வர போறார், இந்த மஞ்சுளாவை வெளியேற்ற போறார் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் கூடி இருக்கும் போது அந்த சாமியார் வந்து, என்னோட வாழ்க்கையில நான் பல ஆத்மாக்களை சந்திச்சிருக்கேன், அதுல இது ஒண்ணு அவ்வளவுதான், என்கிட்ட ஒரு 2-3 மெத்தட் இருக்கு, அதை ட்ரை பண்ணேன்னு வைய அவனுக்கு கண்டிப்பா இந்த பேய் போயிடும் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா பாகக்காக கொதிக்க வைக்கிறது அண்ட் மாட்டோட கோமியோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு வாய்க்குள்ள ஊத்துன்னு ஒரு வாந்தி எடுக்க அந்த ஆன்மா வெளியே வரும் அப்படின்றது இவர் சொன்ன விஷயம். சோ இதனால ஊர் மக்கள் எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் எவ்வளவோ கதறி பாக்குறாரு, இல்லடா என்னை விட்டுடுங்கடா, எனக்கு ஒன்னும் இல்லடான்னு பேசிக்கிட்டே இருக்கு, அந்த ஆன்மா உள்ளதாண்டா இருக்கு, அது நடிக்குதுடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சியான முறைகள்ல இதை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நாயகனால இதை பொறுத்துக்கவே முடியல, பேய் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காலையில இருந்ததும் சாமியை கும்பிடுறது, அந்த அப்பா அம்மாவோட சகஜமா பேசுறதுன்ற மாதிரி இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருக்குமே உடம்புக்குள்ள பேய் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பரவ ஆரம்பிக்குது. பரவாயில்லையப்பா, சாமியார் பயங்கரமான வேலையை பண்ணியிருக்காரு, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் கேஷவோட உடம்புல பேய் இருந்தது. இதனால அவன் கூட ஜாலியா பழக முடியாது இல்லையா, இதனால ஊர் மக்கள் எல்லாருமே அவன் எங்க போனாலும் சரி ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி நின்றுகிட்டே இருக்கும்போது இவனோட கெட்ட நேரம்னு பார்த்து இவன் பண்ற விஷயங்கள் எல்லாமே அமானுஷ்யமா போயிடுது. உதாரணத்துக்கு ரவி அண்ணா இவருக்கு எதிரில் நிற்கும் போது ரவி அண்ணாவை நம்ம அடிச்சோம் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்து இவர் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்க கூட இருக்க எல்லாருமே டே அந்த மஞ்சுளா தான்டா சிரிக்குது, மஞ்சுளா இவனோட உடம்புக்குள்ள இருந்து போகல போலியடா அப்படின்ற மாதிரி திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு சின்ன பையன் நெருப்ப மூட்டிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல வைக்கோல் இருக்கு, இப்ப இங்க பத்த வச்சா அப்படின்னா மொத்தமா எரியும், இதனால அவனை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையன் மக்களுக்கு தெரியவே இல்லை. இவர் ஊதுற விஷயங்கள் மட்டும்தான் தெரியுது. ஊதிட்டு போக்கிட்டே இருக்கும்போது மொத்தமா எரிய ஆரம்பிக்குது, பயந்து போறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பால் ஊத்தணும்ன்ற மாதிரி ஒரு பூத்துக்கு போக அந்த பூத்தை மெயின்டைன் பண்றவருக்கு ஒரு குட்டி கண்ணுக்குட்டி பிறந்திருக்கும், என்னன்னா கண்ணுக்குட்டி இருக்கா பார்த்து பத்திரமா வளங்கன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நொடியே அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல். சோ இதனால ஊருக்குள்ள இன்னமும் அவனோட உடம்புக்குள்ள போய் இருந்துகிட்டதா யாருக்கு, இதுக்கு மேல நம்மளால இந்த ஊருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாது, இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் அந்த சாமியாரை கூப்பிட்டு வச்சு மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சாமியாருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயங்களை முடிக்காம இவனுங்க நம்ம ஊரை விட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படின்றது. இதனால நாயகனை பார்த்து நிற்கும் போது எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் பயப்படுற மாதிரி தெரியல, அதாவது பயம் இருக்கு, ஆனா எல்லாரும் முன்னாடியும் அதை காமிச்சுக்காம கையில ஒரு குச்சி எடுத்து, டேய் உனக்கு என்ன தாண்டா வேணும், உன்னோட உடம்புக்குள்ள இருந்து மஞ்சுளா எதுக்காக போகாம இருக்கா அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கடுப்பாகிறாரு, குச்சை பிடிச்சி சம்மடி அடிச்சு இவரை வெளியே அனுப்பும் போது எதுவுமே நடக்காத மாதிரி
நான் அந்த பேய் கிட்ட மொத்த டீட்டெயிலும் பேசிட்டேன்பா, அவங்க பேர் மஞ்சுளான்னு சொன்னாங்க இல்லையா. இது கூடவே எனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. தும்பட் மஞ்சுளா அப்படின்றது அவங்களோட முழு பேர். அதாவது பக்கத்துல தும்பட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஊர் இருக்கும், அங்க இருக்க மஞ்சுளாவை கூட்டு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும்னு சொல்லும் போது அசோசியேஷன் கூட ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட பொண்ணை நம்ம எங்கேயா போய் தேடுவோம், என்னையா பண்ணுவோம்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் தும்பட் அப்படின்ற ஊர்ல மஞ்சுளா அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பேரோ அங்க போகும்போது ஒரு பெண் வந்து நிறைய காயங்களோட கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இங்க மஞ்சுளா அப்படின்றவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க லைட்டா கதவை திறந்துகிட்டே அவங்க இருந்தாங்க, இறந்து போய் ஒரு வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி கதை வளைச்சிட்டு போக இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஓ, இவங்க தான் அந்த ஆவியா வந்திருக்கிறதா, இப்ப புரிஞ்சு போயிடுச்சு. ஆமா, இவங்க யாரு, அதாவது இப்ப வந்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கேட்க மஞ்சுளாவோட பொண்ணு. இதை விட்டா வேற என்னையா வழி இருக்க போது, மஞ்சுளாவோட பொண்ணு வரட்டும், அவங்க மூலமா இந்த பேய் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த நாளே இந்த மஞ்சுளா அண்ட் கூடவே உங்களோட மாமாவோட அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. மாமா ரொம்பவே டஃப்பான ஆளு, இவருக்கு இந்த பேய் அப்படின்றதுலாம் நம்பிக்கையே கிடையாது. எதுக்காக கூட்டு வந்திருக்கீங்க, அம்மா இவளோட அம்மா எங்க இருக்காங்க எல்லாம் கேட்கும்போது உள்ள கையை காமிக்கிறாங்க. ஓடி போய் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர் ஷோபா அப்படின்றது இவரோட அம்மா தான் நினைச்சு அவங்களோட காலில் விழுந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது மாமா இதை கவனிக்கிறாரு. யாரு, இவனோட உடம்புக்குள்ள அந்த பொண்ணு அதாவது மஞ்சுளா வந்திருக்காளா, அவளுக்கு வரணும்னு தோணிருச்சுன்னா எங்க ஊர்ல இருக்க யார் மேலாம் வந்திருக்கலாம், இல்ல அவன் பொண்ணு மேலே வந்திருக்கலாம் இல்லையா, ஊர் பேர் தெரியாத இவன் மேல வந்திருக்கானா, இதை நம்பணுமா, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, இன்னொரு வாட்டி இது மாதிரி அவனை கூட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவங்க திரும்பி இந்த கேஷவை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்த இந்த பொண்ணுக்கும் ரவி அண்ணாக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ரவி அண்ணாக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணை பார்த்ததும் பிடிச்சி போயிருக்கும், ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொண்ணு குண்டா இருந்திருக்காங்க. இதை இந்த சாமியார் கேட்கும்போது, இல்ல நான் அப்ப ஒல்லியா இருந்தேன், எனக்கு அவ குண்டா தானே இருந்தா, அதனாலதான் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு கேட்க, சோ ரெண்டு பேருக்கும் இங்க கல்யாணம் ஆகல அப்படின்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இந்த பக்கம் போனோம் அப்படின்னா, நாயகன் தனக்குள்ள பேய் இல்ல அப்படின்னு விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி தன்னோட காதலி, தன்னோட நண்பர்கள், என் ஃபேமிலியில இருக்கவங்க வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க, இவனுங்க பயந்து ஓடுறானுங்களே தவிர இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இதனால என்னடா பண்றது பெரிய மாதிரி இவர் ஒரு ஜோன்ல உட்காந்துகிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே அவனோட டார்ச்சர் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு இந்த சாமியார் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி உட்கார வைக்கும் போது சாமியாருக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணுமே பண்ணாம இந்த ஊருக்குள்ள இருந்து போகவே முடியாது, இது அவனுக்கு விடவும் மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு வேற வழியே கிடையாதுமா, மஞ்சுளாவோட பொண்ணு வந்தா மட்டும்தான் இவங்களை நம்ம இங்க இருந்து அனுப்பி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல யோசிக்கிறாங்க. அங்கிள் அதாவது மஞ்சுளாவோட மாமா இருக்கா இல்லையா, பயங்கர முரட்டுத்தனமானால் அவனை தாண்டி அந்த பொண்ணு ஊருக்குள்ள கூட்டு வர்றது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த மீசக்கார குடிமகன் இருக்கா இல்லையா, அவர் மூலமா அவங்க வேலைக்கு போற மாதிரி காலையில வீட்டுல இருந்து கிளம்புவாங்க, கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அதாவது ஈவினிங்ல கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு டீலை போட்டு அவங்களை கூட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் முதல்ல சொல்லிட்டாரு, நான் உன் அம்மாலாம் இல்லம்மா, எனக்குள்ள உன் அம்மா கிடையாது அப்படின்னு நம்மலாம் சொல்ல இவங்க இதை ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல என்னோட அம்மா இங்கதான் இருக்காங்க, அது என்னால உணர முடியுது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல அவங்க நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்திருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஜோன் இருக்கு இல்லையா, அப்போ இவங்களை கொண்டு போறது யார் அப்படின்னா ரவி அண்ணா தான். தொடர்ச்சியான முறைகள்ல இது நடந்துகிட்டே இருக்கு. ரவி அண்ணாக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தம் பேச வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல. இந்த விஷயங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நாயகன் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷோபா இருக்காங்க இல்லையா, ஓடி வந்து இவரை கட்டி அணைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு நிற்கும் போது இவங்களோட மாமாவால இவங்க டெய்லி கொடுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், இவரோட அம்மா இறந்து போனதுல இருந்து இவங்க ஹராஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. நீங்க இல்லாததால இந்த கொடுமைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குமா, எனக்கு ஒரே ஒன்று பண்றீங்களாமா, என்ன உன் கூடவே கூட்டு போயிடுங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைங்கம்மா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது இவர் யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே இவங்களை வீட்டுல கொண்டு போய் விடணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருக்க எல்லார் கதையும் தட்டி இந்த மாதிரி இருந்தா கேஷவ் வந்திருக்கேன், உங்களோட வண்டி சாவி கொடுக்க முடியுமா, நான் ஷோபாவை கொண்டு போய் வீட்டுல விட்டு வரணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல நள்ளிரவுல வந்து கதவை தட்டினாங்கன்னா ஏற்கனவே பயத்துல இருக்க ஒரு மக்கள் கதவை திறப்பாங்களா, கிடையவே கிடையாது. அந்த மஞ்சுளா தான் இதை பண்ணிட்டு இருக்கா, மஞ்சுளா தான் இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பயந்து நடுங்கிட்டே இருக்கும்போது அந்த ரவி அண்ணா மட்டும் சாவியை மட்டும் தூக்கி போட்டுட்டாரு, அவர் எட்டி பார்க்கவே கிடையாது. இதை பயன்படுத்திட்டு கேஷவும் அவங்கள வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த நாள் எல்லாருமே நேத்து நைட்டு நடந்த சம்பவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்க
நாயகன் இதுக்கு ஒரு தீர்வு கண்டாகணும். அந்த பொண்ணை சேஃபா கொண்டு போய் விட்டாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி முகம் எல்லாம் அப்படியே மஞ்சளை பூசிக்கிட்டு உடம்பு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாருக்குமே பயம். அந்த மஞ்சுளா தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது சோபாவோட வீட்டுல இருக்க அவங்களோட அங்கிள், அதாவது அவங்களோட மாமாவை போய் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா இல்லாத வீட்டுல என்னோட குழந்தைய என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தேங்காய் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து தலையிலேயே அடிச்சு இந்த வாட்டி இத்தோட போச்சு. இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னா உன்னை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வெளியில போய்கிட்டே இருக்கும்போது இந்த நபரோட ஆளுங்க சூழ்ந்து நிக்கிறானுங்க. இவரை பார்த்தது இவர் கூட சண்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் மஞ்சுளாவோட ஆவி தனக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல காயப்படுறாரு. அவங்களால தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ரவி அண்ணா உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ரவி அண்ணா இந்த மஞ்சுளாக்கு உதவுறா அப்படின்ற மாதிரியும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கும் இது புரிய ஆரம்பிக்குது. அவங்களும் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்க எல்லாரும் எதிர்த்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த ரவி அண்ணா இருக்கா இல்லையா, அந்த அங்கிள், அதாவது அந்த மாமாவை பார்த்து ஒரு மாதிரி ஒரு கேவலமான பிரிவியை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஷோபா இருக்காங்களே வராங்க. இவங்களோட மாமாவை பலார்னு ஒரு அறையை கொடுத்துட்டு தன்னோட அம்மாவோட போய்கிட்டே இருக்கும்போது, அதாவது நாயகனோட போய்கிட்டே இருக்காங்க. ஊர் மக்கள் முன்னாடி அவங்கள நிக்க வச்சுட்டு நாயகன் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காரு. மஞ்சுளா ஆகிய நான் இந்த உடம்புல இருந்து போகணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட பொண்ணு இதே ஊர்ல தான் இருக்கணும், என்னோட பொண்ணுக்கு இந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அம்மா நீ பக்கத்து ஊருக்காரி அப்படின்ற மாதிரி நினைக்கவே நினைக்காத, நீ எங்க குடும்பத்துல ஒருத்திதாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஊருக்குள்ள கல்யாணம் ஆகாத ஒரு நபர் இருக்காரு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது இவங்களோட முகமும் சரி ரவி அண்ணாவோட முகமும் சரி மாறுது. இந்த விஷயம் கேஷவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவரு மௌனமா இருக்கும்போது ரவி அண்ணா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னத நீங்க அனௌன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்க அவரும் முன்னாடி வர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஷோபாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்தது அப்படின்னா ஷோபாவை நான் கட்டிக்க தயாரா இருக்க அப்படின்ற மாதிரி அந்த சமயத்துல இவரோட காதலை வெளிப்படுத்தும் போது அவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சுளாவை திரும்பி பார்க்கும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே தலையாட்டு இவங்க 2 பேருக்குமான காதல் இப்ப கை கூடுது அப்படின்ற மாதிரியும் சோ நினைச்ச விஷயங்கள் இங்க நடந்துருச்சு. உடனே நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே உடம்பு எல்லாத்தையும் அப்படியே திமிர ஆரம்பிக்கிறாரு. மேல கையை பார்த்து நின்னுகிட்டே இருக்கும்போது அவ்வளவுதான் மஞ்சுளாவோட ஆவி எதனால வந்ததோ, அதாவது தன்னோட பொண்ணுக்கு கஷ்டம் அதனாலதான் வந்திருக்காங்க. அந்த கஷ்டம் நிறைவேறதால அவங்களோட ஆவி இந்த உலகத்தை விட்டு சந்தோஷமா போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரவி அண்ணாக்கும் ஷோபாக்கும் கல்யாணம் நடந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதே சமயத்துல இந்த சைடு நாயகன் தன்னோட காதலியோட அவர் பயணப்பட்டுக்கிட்டே இருக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. இங்க பேய் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இந்த பேய் அப்படின்ற ஒரு விஷயத்தால, அதாவது விளையாட்டை இவர் கையில் எடுத்த விஷயம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை சேர்த்து வச்சிருக்கு அப்படின்ற சிந்தனையோட இவர் கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.